மருத்துவ ஜோதிட அன்பர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உஷ்ணபேதி, உடம்பு உஷ்ணத்தினால உங்களுக்கு வயிற்றால போகுது அப்படின்னு சொன்னால் அது பேர் உஷ்ணபீதி. சூட்டு மேலே வயிற்றால போகும். அளவுக்கு அதிகமாக போகாது, கொஞ்சம் கொஞ்சமாக போகும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த உஷ்ணபேதிக்கு அருமையான ஒரு மூலிகை அப்படின்னு சொன்னால் வெந்தயம். வெந்தயத்தை ஊற வச்ச தண்ணி குடிக்கலாம், அல்லது வெந்தயத்தை சாப்பிடலாம். வெந்தய சம்பந்தப்பட்ட உணவு பதார்த்தங்களாக எடுத்துக்கிடலாம். அந்த வெந்தயம் உடம்பை கூல் பண்ணிடும். அப்போது அந்த உடல் சூடு இல்லை அப்படிங்கிற போது இந்த அஜீரண கோளாறுகள்லாம் வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு உண்டான ஒரு உணவு பதார்த்தங்கள் தேங்காய்ப்பால், வெந்தயக்களி, வெந்தயம் சார்ந்த கஞ்சி, இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிடலாம். இதற்கு ஒரு சரியான ஒரு சித்த மருந்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் தயிர் சுண்டி சூரணம் அப்படின்னு விற்கும் நாட்டு மருந்து கடையில். தயிர் சுண்டி சூரணம் இதை எடுக்கும் பொழுது அந்த உஷ்ணபேதியானது நின்றுவிடும். பொதுவாக கோச்சார ரீதியாக செவ்வாய் 6ஆம் இடத்தோடு சம்பந்தப்படும் பொழுது அல்லது சனி பார்வை கிடைக்கும்போது இந்த மாதிரியான உஷ்ணபேதிகள் ஏற்படுவது இயல்பு.